கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலப்படுவாய். 1 சாமுவேல் 26 25. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். பலப்படுவாய் என்றால் மற்றவர்கள் போற்றப்படும் விதத்தில் ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவருக்குள் பலப்படுத்தப்பட்ட நிலையை விளக்குகிறது. அன்பானவர்களே, நாம் இந்த உலகில் வாழும்போது ஆண்டவருக்குள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோமா, உலக மனிதருக்குள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் தேவனுடைய மனிதனாகிய தாவீதை கொல்ல எத்தனையோ முறை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். தாவீது சவுலின் கண்களுக்கு மறைவாக தன் ஜீவனை காக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்நிலையில் சவுலினுடைய படை வீரன், அதாவது இஸ்ரவேலில் அவனை போல பலைசாலி ஒருவனும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அப்னேரும் 3000 ஜனங்களும் பாளையம் இறங்கி தாவீதை தேடி செல்கின்றனர். கர்த்தர் இவர்களுக்கு கனநித்திரை கொடுத்ததால் சவுலும் படை வீரரும் ஜனங்களும் சவுலை சுற்றி படுத்து தூங்கிவிட்டனர். தாவீதும் அபிசாயும் அவர்கள் பாளையம் இறங்கி இருந்த இடத்திற்கு தைரியமாய் செல்கின்றனர். அவர்கள் தூங்கினதால் சவுலை பழிவாங்க அவனது ஈட்டியை பிடித்து அபிசாய் கொல்லட்டுமா என கேட்க, தாவீது, வேண்டாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று கூறி ஈட்டியையும் தண்ணீர் சம்பையும் எடுத்து வருகின்றனர். அதை அறிந்த சவுல் கூறுகிறார், இன்று கர்த்தர் என்னை உம்முடைய கைக்கு ஒப்பு கொடுத்திருந்தும் என் ஜீவனை கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் எண்ணினபடியால் என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்தாய் என்று சத்துருவாகிய சவுல் தாவீதிடம் கூறி, நீ மென்மேலும் கர்த்தருக்குள் பலப்படுவாய் என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பிரியரே, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்ருவும் சமாதானமாகும்படி செய்வார். உங்களை பகைக்கிறவர்கள், அழிக்க தேடுகிறவர்கள், உங்கள் பொருட்களை எடுக்க முன்வருபவர்கள் பழிக்கு பழி செய்யாமல் நன்மையை செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களே உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா? ஆமென்.